இருப்பாங்கள்ல, ஆர்கனைசேஷன் ஒன்று இருக்குமே, அந்த அசோசியேஷன் கூட காமிச்சிருப்பாங்க. அங்கே வந்து க்ளோன்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த க்ளோன்ஸ் எல்லாம் அப்புறம் டாக்டர் ஜினோஸ்னு ஒரு கேரக்டரை காமிச்சிருப்பாங்க. இப்போ இவங்களெல்லாம் வந்து தேடி இவர் போயிட்டுருக்காரு. எதுக்காகடா இவர் போய் இவங்களெல்லாம் தேடிட்டுருக்காரு அப்படின்னு வச்சிங்கன்னா, இது வந்து ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் இருக்குது. அதாவது நம்ம ஹீரோக்கு எப்படி இவ்வளோ பவர் கிடச்சிச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய சீக்ரெட்ஸ் வந்து இதுக்கப்புறம் தான் ரிவீல் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதில் ஒரு சின்ன படியாக தான் இந்த எபிசோடில் கொஞ்சம் ரிவீல் பண்ணுவாங்க பாதிக்கிட்ட. இப்போ வந்து அந்த டாக்டர் ஜினோஸ் தான் இவர் தேடி வந்துட்டுருப்பாரு. அப்போ ஜாம்பிமேன் கண்ணில் அந்த ஆர்மர் கொரிராவை பார்த்துருவாரு. அதை பார்த்தோன்னே சரி ஓகே ரைட்டு, இவனுங்க இங்கே தான் குடிசை போட்டு தங்கியிருக்கானுங்களா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அதை ஸ்ட்ரைட்டாக பார்த்து, நீ எதுக்காக இங்கே ஒளிஞ்சு தங்கிட்டு இருக்க, நீங்கள் நினச்சிங்கன்னா ஹவுஸ் ஆஃப் ரெவல்யூஷனை திருப்பி கொண்டு வந்திருக்கலாமேடா அப்படி இப்படின்னு அவர் வந்து கேட்க, அவனும் சொந்த கதை சோக கதைலாம் சொல்ல ஆரம்பிப்பான். இந்த மாதிரி அவரும் சொல்ல ஆரம்பிப்பார், நான் நினச்சா அந்த ஹவுஸ் ஆஃப் ரெவல்யூஷனை திருப்பி கொண்டு வரலாம், என்கிட்ட அந்தளவுக்கு பொட்டன்ஷியல் இருக்குது, பட் ஆனால் அதை நான் செய்ய மாட்டேன், ஏன்னா என் வாழ்க்கையை ஒரு உரிமையாக்கி விட்டான். இது ஃபுல் வீடியோ வேணா கீழே காட்டுற இடத்த கிளிக் பண்ணி பாருங்கள்.